இசை ஒரு அழகான மாயை, அழகான மந்திரம். நம்மளுடைய மனசை அழகான எண்ணங்களால் நிரப்ப பயன்படும் மந்திரக்கோள். அப்படிப்பட்ட இசையை பற்றினது தான் இன்றைக்கான பதிவு. நம்மளுடைய மனசு என்னதான் கஷ்டத்தில் இருந்தாலும் இனிமையான இசைகளும் பாடல் வரிகளும் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் காணாமல் ஆக்கிடும். அழகான மற்றும் ஆழமான பாடல் வரிகள் ரெக்கைகளே இல்லாமல் நம்மளை சிறகடிக்க வைக்கும். மனசும் உடலும் தன்னை மறந்து இதய துடிப்போடு கைகோர்த்து கொள்ளும். என்னை தாளாட்டுகிறாய், என் மனதை வருடிச் செல்கிறாய், மூளை தன்னை செயலிழக்கச் செய்கிறாய், நினைவுகளுக்கு உயிர் கொடுக்கிறாய், நிதர்சனங்களை காணச் செய்கிறாய், தசைகளுக்கு தளர்வளிக்கிறாய், உதிரத்தையும் உறைய வைக்கிறாய், என் தவறுகளையும் உணர்ந்து கொள்கிறேன் நீ என்னை வருடும் வேளையில். இசை நமக்குள்ள மரித்து போன புதைந்து போன உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அற்புத சக்தின்னு கூட சொல்லலாம். இசை நம்முடைய உதரத்தில் கலந்தது. எப்படின்னு கேட்குறீங்களா? எப்படிப்பட்ட ஆளாக நம்ம இருந்தாலும், என் பற்கள் விழுந்து முடி நரைத்து தோல் சுருங்கி நடை தளர்ந்த தாத்தா பாட்டியாக நம்ம இருந்தாலும் கூட பறையடி சத்தம் கேட்டா, பறையை பற்றி தெரியாதவர்கள் ட்ரம்ஸை ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த சத்தங்கள் கேட்டால் மூளை ஒருவித புத்துணர்ச்சி நிலையை எட்டி கால்கள் நம்ம கட்டுப்பாட்டை மீறி நடனமாட ஆரம்பிச்சிடும். அப்போது இசை நம்ம ரத்தத்தில் கலந்தது தானே. இரவு நேரங்கள் தூக்கமின்மையால் கஷ்டப்படுறவங்க ரொம்ப கம்மியான சவுண்டில் மனசை வருடுற இசைகளை கேட்டு பாருங்களேன். உங்களையே அறியாமல் தூங்கிடுவீங்க. இசை பல நேரங்களில் நமக்கு தாயாகவே மாறிடுது. பாடல் வரிகளை அதிகமாக கேட்கறத விட அந்த பாடலோட பின்னணி இசை, அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கை கேட்டு பாருங்களேன். மனம் காரணமே இல்லாமல் சந்தோஷ நிலையை அடைஞ்சிரும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றிலையுமே நன்மை மற்றும் தீமை ரெண்டுமே இருக்குது. அது போல தான் இசையும். நீங்கள் என்னதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சோகமான ஒரு பாடலை கேட்டு பாருங்களேன். உங்களையே அறியாமல் மனசு சோகமான வருத்தமான நிலைக்கு தள்ளப்பட்டுரும். லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு நீங்கள் யாரும் லவ் ஃபெயிலியர் டைமில் சோகமான பாடல்கள் கேட்காதீங்க. காரணம், நீங்கள் ஏற்கனவே மனதளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்பவே பலவீனமாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சோகமான இசைகள் மற்றும் பாடல்கள் கேட்கறதுனால சில நேரங்கள் நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்கக்கூட நேரிடும். முடிந்தவரை லவ் ஃபெயிலியர் ஆனவங்க பாடல்கள் மற்றும் இசைகளிலிருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. கர்ப்பிணி பெண்கள் இயன்றவரை காதிற்கு இனிமையான துள்ளலான புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய பாடல்களை கேட்க முயற்சி பண்ணுங்க. இது போன்ற பாடல்கள் உங்களுக்குள்ள இருக்கிற சிசுவிற்கு ஒருவித நம்பிக்கையும் நல்ல அறிவையும் கொடுக்க உதவும். லவ்வர்ஸ்க்கெலாம் ஒரு பெரிய அட்வைஸ், முடிஞ்ச வரைக்கும் நிறைய லவ் சாங்ஸ் கேளுங்க. சாங்ஸ் கேட்கும்போது உங்கள் லவ்வர்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. பிகாஸ் இது உங்களோட லவ் பாண்டிங்கை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கிடும். 20 வயசு குமரன் குமரியாக இருந்தாலும் சரி, 60 வயசு கிழவன் கிழவியாக இருந்தாலும் சரி, மனசுக்கு இதமான பாடல்களை கேட்டு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்க. புத்துணர்ச்சியோடு வாழணும்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.